ம் சொல்லு, உன் பேர் என்னன்னு சொல்லிடு. ம் தொப்பிலே இருக்காரு, நீ அங்க சொல்லு. ஹலோ சொல்லு. ஹலோ, என் பேரு. உங்க பேர் சொல்லிட்டீங்களா? நான் சொல்லிட்டேன், உன் பேர் சொல்லு. என் பேரு டூட்டு. இவர் பேர் என்னங்க? டூட்டு. டூட்டு, இப்போ இவங்கள்ட்டெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்திருக்கேன். என்ன சொல்வீங்க? உன்னை பத்தி இல்ல, அதுதான் தெரியுங்க. தெரியும்ல. நான் இவங்கள்ட்ட பைபிள்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்ட்டு இருக்கிறேன். என்னது? பைபிள்ல கடவுளால முடியாத ஒரு 4-5 விஷயம் சொல்லலான்னு. நேற்று தான் சொன்னீங்க எல்லாம் ஒரு சர்ச்சில். நேத்து என்ன சொன்னேன் நானு? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுண்டோன்னு சொன்னீங்க. ஆமா, அது நேத்து சொன்னேன். ஆனா இன்னைக்கு தேவனால முடியாத காரியம் இருக்குதுன்னு சொல்றேன். என்னது? நேத்து சொன்னது நாரவாயா? நாரவாயா அந்த வாயின்னு சொல்லிட்டு இருக்காத. ஹலோ, இவரை நங்காதீங்க. டூட்டு, என்ன சொல்ற? என்ன நம்ப வேண்டாம்னு சொல்றியா? ஆமா, உங்களுக்கு உண்மையே சொல்றேன். நேற்று இவரு சர்ச்சில் என்ன சொன்னாரு தெரியுங்க? நான் என்ன சொன்னேன்? கடவுளால கூடாத காரியம் ஒன்றுன்றோ அப்படின்னு வடக்காடாசனம் சொல்லி கொடுத்தீங்கல்ல. ஆமா ஆமா, அது பசங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஓ, பெரியவங்களை பார்த்தோன்னே நட்டு கண்டுச்சா? ஏய், பாரு, தேவனால கூடாத காரியம் ஒன்றுண்டோன்னு பைபிள்ல வசனம் இருந்தாலும் ஆண்டவராட கூடாத காரியம் 4-5 இல்ல 12க்கு மேல இருக்குது. அப்படி என்ன உங்களுக்கு தெரியும்? ஆமா, தேவனால முடியாத ஒரு விஷயத்த முதல்ல சொல்லட்டுமா? முதல்ல சொல்லுங்க. தேவனால பொய் சொல்லவே முடியாது. ஆமா, ஏன் தெரியுமா? பைபிள்ல போட்டுக்குது பொய்க்கு அப்பா இருக்காங்கன்னு. பொய்க்கு அக்காவா? ஆமா, பொய்க்கு அப்பா இருக்காங்க. ஓ, நீங்க தானே அது? என்னை பார்த்தா பொய்ய பெத்தெடுத்த மாதிரியா தெரியுது? பொய்க்கு அப்பா இருக்காங்க தெரியுங்களா உங்களுக்கு எல்லாம்? யார் அது? அதுக்கு பைபிள்லே போட்டுக்குது. பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு அப்பாவுமா இருக்காங்க. அதே நேரத்துல உண்மைக்கும் அப்பா இருக்காங்க. நீங்க என்ன அக்காவை அட்வர்டைஸ் பண்றீங்க? அப்பாவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற கம்பெனி நான். உண்மைக்கு அப்பா யார் தெரியுங்களா? எனக்கு தெரியும். யாரு சொல்லு? நிச்சயமா நீங்க இல்ல. உன்னை கேட்டனா கொஞ்சம் அமைதியா இரு. உண்மைக்கு அப்பா யார் தெரியுங்களா? நானே வழியும் சத்தியமா இருக்கிறார். சோ லிட்ரலி பொய்யோட அப்பா யாரு? பிசாசு. அதனால கடவுளால என்ன செய்ய முடியாது? பொய் சொல்லவே முடியாது. சோ தேவனால முடியாத முதல் விஷயம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? கைத்தட்டிடுங்க, கைத்தட்டிடுங்க. நீ என்ன செஞ்சேன்னு உனக்கு கை தட்டுறது? எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். பாவம், ஆறுதலா இருக்கும்ல. ஆமா, ரொம்ப சரி. கடவுளால முடியாத 2வது விஷயத்த சொல்லட்டுமா? ஒண்ணும் கிடையாது, ஒன்னே ஒண்ணு எப்படியா சொல்லிட்டீங்க. இருக்குது. கடவுளால முடியாத 2வது விஷயம் என்னன்னா, கடவுளால யாரையுமே வெறுக்க முடியாது. ஆமா, எல்லாரையும் நேசிக்கதான் முடியும். அவரால் அவர் டிக்ஷனரியில பிடிக்காதவங்கன்னு ஒருத்தர் இல்ல தெரியுமா? ஐயோ, அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? அவரால் பிடிக்காதவங்க யாருமே இல்லைன்னு சொல்ல வரேன். இல்ல, எவ்வளவு மோசமான ஒரு ஆளா இருந்தாலும் அவரு நேசிக்க தான் முடியுமே ஒழிய அவரால் என்ன பண்ண முடியாது? வெறுக்கவே முடியாது. சரியா? இப்ப நம்புறியா நீ? சரி, ஆனா மூணாவது இருக்குதே. கடவுளால முடியாத இன்னொரு விஷயம் இருக்கு. அவரு மாறவே மாட்டார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரே ஆள் யாரு? கடவுள் தான். பாருங்க, அவரு மாறாதவர். வாக்கு கொடுத்து என்ன பண்ண மாட்டாரு. அவருக்கு வாக்கு கொடுத்து மாறுறதுக்கு மனிதன் இல்ல. அப்படி சொல்லுங்க. நேற்று கூட எனக்கு வசனம் சொன்ன சாக்லேட் தரேன்னு சொல்லி தரவே இல்லை. உன் பிரச்சனை உனக்கு. வசனம் சொன்னா சாக்லேட் தரேன்னு சொல்லி சின்ன சின்ன பசங்களெல்லாம் நாங்களாம் ஏமாத்திடுறோம். ஆனா கடவுள் அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துல கூட அவர் என்ன பண்ண மாட்டார் தெரியுங்களா?
அவர் மனம் மாற மனிதனே கிடையாது இல்ல. ஸோ தேவனால முடியாத நிறைய விஷயம் இருக்குது இல்ல. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் என்னென்ன. துட்டு நீ சொல்லு பார்க்கலாம். ஒன்னொன்னா எடுத்து விடு பார்க்கலாம். எனக்கு சுக்ரா தெரியும். சொல்லு பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன? உங்களை மாதிரி பொய் சொல்ல மாட்டாரு. அவமானப்படுத்தாத. அவங்கள்ட்ட கேளு. சரி 2 3 நீங்களே சொல்லுங்களேன். எனக்கு கத்தாலும் என்னையும் உரைச்சு காத்துட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். யாரையுமே வெறுக்க முடியாது. வெறுக்க மாட்டாங்க. வெரி குட். கை தட்டிடுங்க அந்த குட்டி பையனுக்கு. சரி, அடுத்தது 3வது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாற மாட்டாரு இல்ல. இந்த 3 விஷயம். சரி டுட்டு, நீ என்ன பண்ற? இன்னைக்கு எல்லாருக்கும் பை பை சொல்லிடு.